ஹாய் உறவுகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு இந்த சீசனுக்கு தேவையான ஒரு முக்கியமான மருந்தை தான் பார்க்க போகிறோம். வீட்டிலேயே செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தியான மருந்தை 6 month பேபியில் இருந்து 2 years பேபி வரைக்கும் கண்டிப்பாக குடிக்கலாம். இது வேறு எந்த மருந்தும் இல்லைங்க. குழந்தைங்களுக்கு இந்த சீசனில் வரக்கூடிய சளி, இருமல், ஜலதோஷம் இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுற சூப்பர் மருந்து தான். இந்த மருந்து குடிக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு ஏதோ ஆகுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம். என்னோட குழந்தைக்கு நான் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது நல்ல பெனிஃபிட் கொடுக்க அப்படின்னு பார்த்துட்டு தான் இந்த வீடியோவே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்குமே இந்த இலை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க, ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. இந்த இலையும் ஒரு 3 சின்ன வெங்காயத்தையும் எடுத்துக்கோங்க. உள்ளின்னு சொல்லுவாங்களா, அந்த வெங்காயத்தையும் எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம இந்த டானிக் பண்ண போகிறோம். நான் இப்போ ஒரு 3 இலை பறிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு சங்கு மருந்து போதும். ஸோ நான் 3 இலை பறிச்சுக்கிறேன். உங்கள் குழந்தை ஒரு 2 வயசு பிள்ளையா இருக்காங்க, கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய இலை பறிச்சுக்கோங்க. ஒரு 5-6 இலை பறிச்சுக்கோங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இந்த செடியை வளர்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். மருந்து குடிக்கியா? இங்கே பாரு, மருந்து குடிக்கியா? உனக்கு தான். வா, இருமுறல்ல, சளி பிடிச்சிருக்கலாம். வா, மருந்து குடிப்போம். இந்தா வா, போகலாம் குடிக்கும். வா. இப்படி வேணான்னு சொன்னவளே அழகாக மருந்து வாங்கி குடிச்சிட்டா கண்டிப்பாக உங்களோட பேபிஸும் அடம் பிடிக்காமல் குடிச்சிருவாங்க. இந்த இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த இலையை அதில் வச்சுருங்க. லைட்டாக அந்த இலை அந்த தண்ணி வெளியே வரணும். அந்த அளவுக்கு லைட்டாக வெந்தால் போதும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இலையை சூடு பண்ணி விக்ஸு தடவி குழந்தையோட நெஞ்சில் வச்சதுனா சளி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சூடத்தை நல்லா ஹீட் பண்ணி அதை இந்த இலையில தடவி குழந்தையோட நெஞ்சில் வச்சா சளி போயிடும் சொல்லுவாங்க. இப்படிலாம் பண்ணினா உடம்பு குழந்தைக்கு சரியாயிரும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி தவறான விஷயத்தை நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் அதெல்லாம் பண்ணிடாதீங்க. பிகாஸ் குழந்தைங்களோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒன்று. அதில் இந்த மாதிரி ஹெவியாக பவராக இருக்கக்கூடிய ஒன்று நம்ம வைக்கும்போது அது எப்படி தாங்கும்? அவங்களுக்கு அந்த இடமே வைக்கிற இடமே அலர்ஜினால ஒரு மாதிரி பொறியாக வந்துடும். என் பேபி இப்படி இருக்கும்போது யாரோ சொன்னதை கேட்டு நான் இந்த மாதிரி வச்சு என் குழந்தையோட நெஞ்சில் அலர்ஜியாக ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணவே மாட்டேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிடாதீங்க. இப்போ அந்த இலை நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சைஸில் 3 சின்ன வெங்காயத்தை எடுத்து நான் இதே மாதிரி நல்லா சுட்டு வச்சுக்கிறேன். இந்த சுட்ட வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு இஞ்சி தட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா, அந்த உரல்ல வச்சு நல்லா தட்டிக்கிறேன். இப்போ அது கூட இந்த வெந்திருக்குல இந்த இலை, இந்த 3 இலையும் வச்சு நல்லா தட்டிக்கிறேன். இது ரெண்டும் நல்லா நஞ்சு பிழிஞ்சா சாறு வரணும். அந்த அளவுக்கு நஞ்சிருச்சு. இப்போ இந்த இடிச்சு வச்சிருக்கோம்ல, இதுல சாரை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அந்த சக்கையில ஒரு 5 டிராப் 6 டிராப் தண்ணி விட்டு அதையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த சார்ல தேன் மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி எனக்கு பர்சனலாக பிடிக்காது. உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் எந்த ஒரு காரமுமே இருக்காது. அதனால தேன் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஸோ இப்படியே இயற்கையாக நீங்கள் கொடுத்துடலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கு தேன் கொடுக்கும்போது 6 மாதத்துலேருந்து 12 மாதம் உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தேன் கொடுக்கவே கூடாது. 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தான் தேன் கொடுக்கணும். அவ்வளோதான் உறவுகளே. ஈஸியாக வீட்டிலேயே பண்ணக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி நம்மளுக்கு கிடைச்சிட்டு, இந்த சாரை உங்கள் குழந்தைங்களுக்கு நைட்டு சாப்பிட முன்னாடி கொடுத்துருங்க. நான் இதை ஒரே ஒரு நாள் தான் என்னோட பேபிக்கு கொடுத்தேன். அதுலேயே அல்ஹம்துலில்லாஹ் சளி, இருமல் எல்லாமே போயிருச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.